கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் மற்றும் ஆலோசனை என்னவென்றால், கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது இந்த பூமியில யாருமே செய்யாத ஒன்று. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவாராம். அதே போல பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவாராம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு செய்யும் போது அது நிறைய நேரங்களில் வெளிப்படையாக வெளி மனிதர்களுக்கு அதை பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமாக தோன்றும். சில நேரங்களில் ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போக வைக்கிற அனுபவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க செய்கிற காரியத்தை பார்த்து சில மனிதர்கள் உங்களை பார்த்து கேட்கலாம், இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கூச்சமாவே இல்லையா? சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லும் போதோ, சில நேரங்களில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் போதும், ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு நம்ம போகும்போது, எல்லாருமே சண்டே ஜாலியாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிற நாளை விட்டுட்டு அந்நேரத்துக்குமே டெய்லி காலங்காத்தால எல்லா நாளுமே எந்திரிச்சு செஞ்சு அடிச்சு பிடிச்சி வேலைக்கு போய் ஸ்கூலு காலேஜுக்குன்னு போகக்கூடிய அந்த நேரத்தில் அன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, அன்னைக்குமே போய் காலங்காத்தால எழுந்து ஆராதனைக்கு போகிறத அந்த உலகம் பார்த்துச்சுன்னா அந்த உலகம் நம்மளை என்னதான் சொல்லும் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விடுறானுங்களா? அப்படி தானே நிறைய பேர் கேட்பாங்க. நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படி தானே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை தேடினா ஆசீர்வாதம் வந்துருமா? ஆண்டவரை தேடினால் நன்மை வந்து விடுமா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாக இந்த உலகத்துல சில காரியங்கள் காண்பிக்கப்படும். ஆண்டவருடைய காரியங்கள் பெரும்பாலும் இந்த உலகத்துல பார்க்கும்போது பைத்தியமாக தான் தோன்றும். இதே நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப எப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்ததுன்னு பார்க்கும்போது, மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், காரி அவருடைய மூஞ்சில உமிழ்ந்தாங்க. எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடிக்கப்பட்டார், வேதனைப்பட்டு எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இயேசு போனார். ஏன்? அது இல்லாமல் அவரால் ரட்சிக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி அடிச்சாதான் ரத்தம் வருமா என்ன உடம்புல இருந்து? ஏன் கத்தியை வச்சு கிழிச்சா கூட ரத்தம் வரதானே செய்யும்? கத்தியை வச்சு குத்துனாலும் ரத்தம் வரதானே செய்யும். ஏன் இப்படி மனுஷங்கிட்ட போயிட்டு பாடாப்பட்டு மனிதர்கள் அவமானப்படுற அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் பண்ணுனாதான் அந்த ஆசீர்வாதம் வருமா? அந்த ரட்சிப்பு வருமா? அப்படின்னா தேவனுடைய பாதை அப்படிதாங்க. தேவன் நம்மை அனுமதிக்கிற பாதை இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்மார்ட் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டிஜிட்டல் வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இப்படிலாம் நம்ம ஸ்மார்ட்டா யோசிச்சுப்போம், அப்படி இப்படி நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டம் எப்படின்னா பைத்தியமான பாதையா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கைகளே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவ பலன் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த சிலுவையை நான் பார்க்கிற பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சிலுவையின் பாதையை நான் பார்க்கிறேன். இயேசு எப்படிப்பட்ட பாதையில போனார்? எவ்வளவு மேன்மையான ஒரு தேவன் தன் மகிமை எல்லாவற்றையும் திறந்து இந்த பூமிக்கு வந்தார். அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு ஒரு சின்ன ஸ்தானத்தை நம்மளை விட்டு இழந்து வர்றது அப்படின்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா தன் மேலான மகிமையை திறந்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாதை, அதுவும் இல்லாமல் அவர் பிறக்கிறதுக்கு அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத் தொழுவத்தை தெரிந்தெடுத்தார். ராஜ குடும்பத்தை தெரிந்தெடுக்கல, ஒரு தச்சனுடைய குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். இதுதாங்க ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவர் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. சில நேரங்களில் சில டேலண்டான மனுஷங்கள்லாம் இருப்பாங்க. ஆண்டவரை இவ்வளவு டேலண்டடானாலும் எல்லாவற்றிலையும் அவ்வளோ ஷார்ப் மைண்டாக இருப்பாங்க.
சொல்லுவாங்க கற்பூர புத்தின்னுவாங்க. எதை சொன்னாலும் அப்படியே கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிற ஆளுகள்லாம் இருப்பாங்க. நம்ம நிறைய நேரத்தில் கேட்போம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் விட்டுட்டு போய் எங்களை போய் ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நிறைய நேரங்களில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் நான் ஆண்டவர் இடத்துல நிறைய டைம் நான் கேட்பேன், ஆண்டவர் எவ்வளோ தெளிவான ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆட்கள், நல்ல பேச்சு திறமை இருக்கிற ஆட்கள், பேச்சில் பீரங்கிகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சூஸ் பண்ணாமல் எதுக்குமே தகுதியே இல்லாமல் எதுக்குமே உதவாத எல்லாவற்றிலையும் பலவீனமான என்னை ஏன் ஆண்டவர் முன்குறித்திருக்க வேண்டும்? எவ்வளவு திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு காரியத்தை எள்ளுன்னா எண்ணெயை நிற்கிற ஆளுகள்லாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்தெடுத்த இதை ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஆனா நான் ஆண்டவர் இடத்துல நிறைய டைம் அதை நான் கேட்டுக்கிறேன், ஏன் ஆண்டவரே என்னை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஏன்னா எல்லாவற்றிலையும் பலவீனமான ஒரு பாத்திரம்னா, எல்லாவற்றிலேயுமே ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லி தள்ளப்பட்ட ஆள்னா என்னை ஆண்டவர் தெரிந்து எடுத்தாரே, அவருடைய வார்த்தையை இன்னைக்கு கொண்டு போகும்படிக்கு, அவருடைய ஜனங்களை பலப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். நான் ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம், ஆண்டவரை என்னை ஏன் முன்குறிக்க வேண்டும்? ஏன் எல்லா விதத்திலையும் ரொம்ப பலவான்களாக இருக்கிறவங்க, ஞானவான்களாக இருக்கிறவங்க, சௌகரியவான்களா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் கர்த்தர் முன்குறிக்கலாமே, அவங்களெல்லாம் தேவன் தெரிந்தெடுக்கலாமே. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என்னை எல்லாமா தெரிந்தெடுப்பார், என்ன எல்லாமே ஆண்டவர் பயன்படுத்த போறாரு, என்ன எல்லாம் வச்ச காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நீங்க பைத்தியமா தெரியுறீங்க. நீங்க செய்கிற காரியத்தை பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். நீங்க நிக்கிற நிலைமையை பார்த்தா பலவீனமா தான் இருக்கு. இவெல்லாம ஒரு வேலை பண்ணிட போறான், என்ன பார்த்து சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவெல்லாம பண்ணிட போறான், இவெல்லாம செஞ்சிட போறான், இவெல்லாம பேசிட போறான்னு சொல்லி என்ன பார்த்து பேசின ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகம் பார்த்து உங்களை என்ன சொல்லுகிறது? முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லுதா? நீ எல்லாம் பலவீனமான, நீ எல்லாம் என்ன பண்ணிட போற, நீ எல்லாம் வாழ போறியா, நீ எல்லாம் என்ன செஞ்சிட போறோன்னு இந்த உலகம் உங்களை பார்த்து கேட்குதுன்னா, ஆண்டவர்கிட்ட எழுதி வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை தான் தெரிந்தெடுப்பார். இந்த உலகம் முடியாதுன்னு சொல்ற ஆள் தாங்க கர்த்தருக்கு வேணும். உலகத்துல எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க உலகம் பார்த்துக்கிடும் அவங்கள. ஆனா அந்த உலகத்தினால தள்ளப்பட்டு நின்று நீ எல்லாம் இதுக்கு தகுதியே இல்லாதவன்னு ஒரு கூட்டத்தை வைக்கும் பாத்தீங்களா, அவங்கள தேவன் பார்த்துக் கொள்வார். இதுதான் கணக்கு. ஏன்னா அவங்க உலகத்தை உள்ள மனிதர்கள் அவங்கள எப்படி வேணாலும் கொண்டு போயிடுவாங்க, அவங்கள என்ன ஸ்தானத்துக்கு கொண்டு போகணுமோ அதை அவங்களே கொண்டு போயிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில இல்லாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் கையை பிடிச்சிக்கிடுவாரு. வா மகனே, உலகம் உன்னை தள்ளிச்சா நான் கூட்டு போறேன், உன்னை எந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிக்க வைக்கணும், உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், உனக்கு என்ன காரியத்தை பண்ணணும் நான் பண்றேன். இந்த உலகம் உங்களை முடியாதுன்னு சொல்ற உன்னை தேவன் செய்ய வைப்பார். என்ன பார்த்து இந்த உலகமே சொல்லுச்சு, நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்னு. பேச தெரிஞ்ச ஊமன் இந்த உலகம் என்ன பார்த்து சொன்னது. ஆனால் இன்றைக்கு என் மூலமா கர்த்தர் என்ற வார்த்தையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் அதனால ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை பார்த்து சொல்றாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். எல்லா விதத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிற ஆட்களை கர்த்தர் தெரிந்தெடுக்கட்டும். என்ன கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் ஆண்டவர். பலவீனமான உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார். ஏன்னா உங்களை கொண்டுதான் பலம் உள்ளவர்களுடைய ஆட்டத்தை கர்த்தர் அடக்குவார். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பல பலவான்களுடைய ஆட்டம் அடங்க ஆரம்பிக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, அதை 29 வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அதை தாங்க செய்ய போறாரு. நீங்க நினைக்கிறீங்க நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான்லாம் பலவீனமான ஆளு, என்ன போய் ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்க. ஒரு காலத்துல நானும் அப்படிதான் நினைச்சேன், என்ன போய் ஆண்டவரை சூஸ் பண்ணணும். எத்தனை பேர் இருக்கிறாங்க பேச தெரிஞ்ச ஆட்கள், எவ்வளவு பேசி ஆளுகளை எப்படி சரி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் அவ்வளவு பக்காவா தெரிஞ்ச ஆட்கள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சூஸ் பண்ணி உங்க வேலையை நடத்திட்டு போறதை விட்டுவிட்டு தேவையே இல்லாத, ஒண்ணுக்குமே உதவாத, தகுதியே இல்லாத என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்தீரேன்னு சொல்லப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதாங்க. நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? இந்த உலகம் உங்களை வேண்டான்னு சொல்லுதா? உலகத்தை பார்க்கும்போது நான் பைத்தியக்காரனா தான் என்ன அந்த உலகம் பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க தாங்க ஆண்டவருக்கு வேணும். உங்களை தான் வச்சுதான் ஆண்டவர் தான் வேலையை நடத்த போறாரு. உங்களை வச்சுதான் அடுத்தடுத்த காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். உங்களை வச்சுதான் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ஆதாயப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு நான் பல சத்துருவினுடைய வல்லமைகளை கர்த்தர் நொறுக்க போகிறார். உங்களை வச்சுதான் ஆண்டவர் பல காரியங்களை செய்து முடிச்சு அவருடைய ராஜ்யத்தை உங்க மூலமா தான் கட்டி எழுப்ப போகிறார். உங்க மூலமா தான் எழுப்புதல்ல வல்லமையா கர்த்தர் உங்களை மாதிரி ஆளுங்களை தான் எடுத்து பயன்படுத்த போறாரு. அதான் ஆண்டவருடைய பிளான். காட்ஸ் பிளான் என்னைக்குமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனுஷங்க பார்க்குற விதமா ஆண்டவர் பார்க்க மாட்டாரு.
அப்படி மனுஷங்க பார்க்குற விதமாக பார்த்துருந்தாருன்னா நான் கர்த்தர்கிட்ட கிட்ட கூட நெருங்கி இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறதுக்கே ஒன்றும் தெரியாத ஆளு. அந்த மாதிரி இருந்த ஒரு ஆளை இன்னைக்கு சூஸ் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருவாரானால் உங்களை பயன்படுத்துறது என்ன முடியாத ஒரு விஷயமா என்ன? நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாருங்க. நீங்க ஆண்டவருக்கு தேணும். ஏன்னா நீங்க பலவீனமான ஆளு தான். அதனாலதான் ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிக்க. ஆண்டவரை பலவீனமான ஆளுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகலான்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே மகளே நீ பலவீனமான ஆளுன்னு தெரிஞ்சதுனாலதான் உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணது. நீங்க நினைக்கிறீங்க நான் பலவீனமான ஆளுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு. அப்படியெல்லாம் விட மாட்டார் ஆண்டவர். அப்படி விடுற ஆண்டவரை நீங்க ஆராதிக்கல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீங்க பலவீனமான ஆளுங்கிறதுனால மட்டும்தான் ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணி. அதுதான் உங்களுக்கு கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த குவாலிட்டி. ஏன்னா தெரிஞ்ச ஆட்கள் எல்லாமே பலவீனமான ஆட்கள் அப்படின்னாலே இந்த உலகம் அவங்களை தள்ளதான் செய்யும். பலமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காரியத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்கு தேவை. அதனால நீங்க நான் பலவீனமான பாண்டம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள நினைப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஆண்டவர் உங்களை இழுத்து பிடித்து கொண்டு வந்து தன்னை பக்கமா வச்சு உங்களை வச்சு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா அவர் செஞ்சு முடிச்சிருவாரு. எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடத்துல நான் பலவீனமான பாத்திரம், ஆண்டவரே என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் அப்படிப்பட்ட ஆளு இப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு தப்பிக்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை எந்த வகையில பிடிக்கணுமோ பிடிச்சி ஆண்டவர் உங்க மேல இருக்கக்கூடிய திட்டத்தை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றாம அவர் விட போறது கிடையாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு திட்டமும் தெளிவும் தீர்க்க தரிசனமும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏன்னா பலவீனமான ஆளுதான் ஆண்டவருக்கு வேணும். ஏன்னா பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் பலவீனமான உங்களை தான் பயன்படுத்த போறாரு. அதுக்கு இப்ப ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற நீங்க தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சாலும் சரி, எத்தனையோ நேரத்துல ஓட நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரே, இதுதாங்க ஆண்டவருடைய கிருபை. நீங்க பலவீனமான ஆளு நினைச்சு தப்பிச்சுக்கிறீங்க. ஆனா இந்த பலவீனமான ஆளை பலமுள்ள பாத்திரமாய் உருவாக்குவது என் தேவனுடைய காரியம். அதை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் பலவீனமான ஆட்கள் அப்படின்னு நினைச்சு அநேக நேரங்கள் உங்க சமூகத்தை விலக்கி மனிதர்கள் பார்க்கிற விதமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்றீங்கப்பா. இந்த பலவீனமுள்ள பாத்திரங்களை கர்த்தர் பலமுள்ள பாத்திரமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு காலத்துல எல்லாராலும் விலக்கி தள்ளப்பட்ட எண்ணெய் இந்த நாளிலே கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறீரே, அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழுவதாக சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அற்புதங்களும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாக காண்பிக்கப்படட்டும். தட்டைகளை ஒட்டச்சிருங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்து பலமுள்ளைகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டீர் என்பதை இந்த பூமிக்கு சாட்சியாக சொல்லுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.